கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. பாண்டிச்சேரி மக்களே, இந்த விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் குரல் கொடுப்பான். பாண்டிச்சேரி மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டான்னா நீங்க நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி குரல் கொடுத்தனோ அதே மாதிரி உங்களுக்கும் குரல் கொடுப்பேன். எங்கப்பா ஒரு குறையாப்பா, என்னப்பா ஒரு நியாயமானமாப்பா இப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னும் நீ எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க. அங்க திருப்பரங்குன்றம் பத்தி எரியுது, மத கலவரத்தை தூண்டி விட்டுன்னு இருக்கானுங்க. அத பத்தி ஒரு வார்த்தையாச்சு பேசியா? சரி பேசாதே, ஒரு ட்வீட் ஆச்சு போடியான்ட்டு எல்லாரும் கேள்வி கேட்டு இருந்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து டயலாக்ல மக்களே கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு இது எப்படி தெரியுமா? ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும் பத்தியா, வடிவேலு கவுண்டமணி செந்தில் காமெடி. ஐயா, அவனுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு எனக்கு கொடுக்கணும்னு போட்டு போது நான் போவாங்க பாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு நான் குரல் கொடுக்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கும் குரல் கொடுப்பேன். பாண்டிச்சேரியே நஞ்சிருப்பான், சில்த்து போச்சுங்க. அவங்களுக்கு எங்கேயா நீ குரல் கொடுத்த? கரூர்ல செத்த உடனே ஓடி போய் ஒழிஞ்சுக்கின. 72 நாள் கழிச்சு 72 டேஸ் கழிச்சுதான் அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா எமவாகணும் பஸ் கிடையாது. அதை பார்க்கும் போது நம்மளுக்கு பயமாகுதுங்க. எமவாகனத்துல வந்து இன்னைக்கு வந்து வச்சு கிழிச்சிருக்காருங்க. பாண்டிச்சேரியில போயிட்டு பாண்டிச்சேரி அரசாங்கத்தை சும்மா அப்படியே பேப்பர்ல போட்டு நசுங்கி தர்று. அவரு எங்க பாண்டிச்சேரி அரசை கிழிச்சாரு? சும்மா ஓவரா தான் நீ பண்றானா? பாண்டிச்சேரி அரசாங்கத்தை கிழிப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் போயிட்டு திமுக அரசே ஸ்டாலின் சார் என்னப்பா அங்கேயாப்பா போற? இன்னும் ஒண்ணும் புரியலையே எனக்கு என்ன நடக்குது. பாண்டிச்சேரி மக்களே, திமுகவை நம்பாதீங்க. என்னங்க திமுக அரசாங்கம் அங்க பைத்தியம் பிடிச்சிட்டாங்க அவருக்கு. எங்க அண்ணன் வந்து இப்போ தூங்கும் போதும் சரி, நிக்கும் போதும் சரி, ஓடும் போதும் சரி, வரும்போதும் சரி திமுக 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 போபியாவாது. திமுக போபியா ஆயிட்டு இருக்காரு. திமுக போபியா ஸ்டாலினோ போபியான்னு தெரியல, என்ன போபியான்றது டீடைல்டா உள்ள போய் பார்ப்போம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடந்தது என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 72 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா விஜயோட பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதாவது எலெக்ஷனை முன்னிட்டு 2026 முதலமைச்சர் ஆகணும். அதுக்காக இந்த பிரச்சாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். யார் எந்த முட்டுக்கட்டு போட்டாலும் பரவாயில்ல, அந்த முட்டுக்கட்டை மீறி இனிமேட்டு பறக்க விட போறான்டா தலைமை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நேத்தே பஸ் கிளம்பிருச்சு. நேத்தே பாத்தியா இல்லையா பயம்? நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க பஸ் இங்க வந்து முன்னாடி நாள் நிக்கணும். அந்த பஸ்ல வர ரோட்ல சுத்துறேன்னு எதனா காமெடி பண்ணிருந்தா பிச்சு புடுவோம். பிச்சு பஸ் முன்னாடி வந்து சேர்ந்துடணும்னா நேத்து நைட்டே பஸ் கிளம்பி கிரவுண்டுக்கே போய் சேர்ந்துருச்சு. பாத்தியா, கிரவுண்ட்லயே வந்து சேர்ந்துருச்சு. இதே வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல நடத்தினாருன்னா என்ன தெரியுமா? பஸ் ஸ்பாட்டுக்கு போவாது, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல எங்கன்னா போய் பஸ் ஒதுங்கி நிக்கும். இவரு கார்ல வந்து அந்த பஸ்ல ஏறிக்கிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இல்ல 5 கிலோமீட்டரோ ரோட் ஷோ பண்ணுவாப்ல. ரோட் ஷோ ஏன் பாண்டிச்சேரியில அந்த பாண்டிச்சேரி பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர்ல இருந்து நீங்க பஸ்ல போயிருக்கலாமே. ஏங்க என்னங்க நியாயமா இல்லையாங்க? பாண்டிச்சேரி பார்டர்ல இருந்து பஸ்ல போய் ஒரு ஊர்வலமா ஒரு ரோட் ஷோவா போயிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும்ல. இன்னைக்கு சொல்லிட்டாங்கல்ல போலீஸ், உடைச்சு ஓட விட்டு இருப்பாங்க. இதே தமிழ்நாட்டுல மட்டும்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அங்க 7:30 கூட்டி அப்புறமா வந்து கூட்டத்தை எடுத்துட்டு போய் ஒரே அடியில ஒரே சந்துல தள்ள விட்டு 41 பேரு கிட்ட காலி பண்ணி போலீஸ் கிட்ட வச்சுக்க முடியாதுல்ல. இங்க வந்து தம்பி இது வந்து ஸ்ட்ரைட்டா உள்துறை அமைச்சர் கிட்ட இருக்கு, போட்டு பொழுந்துட்டுருவாங்க. சோ பஸ் வந்து நேத்து நைட்டே போயிடுச்சுங்க. நேத்து நைட்டே போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து பல நாளா ஒரு விஷயம் சொல்லிருக்கோம், இனிமேட்டு எது நடந்தாலும் சரி விஜய் டைமிங்க கீப் அப் பண்ணுவாரு, விஜய் முன்னாடியே வந்துருவாருன்ட்டு. கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமாவே நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல அந்த காலேஜ்ல நடந்த மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா நிர்வாகிகள்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. அதே மாதிரி அந்த 41 மக்கள் இறந்து போனாங்களே கரூர், அந்த மக்களை வந்து கூப்பிட்டு ஆறுதல் கொடுத்து அனுப்பினாரு பாரு. அந்த மகாபலிபுரத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி வந்துட்டாரு. சோ இந்த பாண்டிச்சேரியிலயும் பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்திருந்த டைம் 10:30 to 1:30. மனுஷன் 10:20 உள்ள இருக்க. சோ நம்ம சொன்ன பாருங்க, அதே மாதிரி டைமிங்க கீப் அப் பண்ண எல்லா இடத்துலயும் பண்ணிருந்தா இந்த 41 பேர் இறந்துருப்பாங்க. நீங்க சொல்லுங்க மிஸ்டர் விஜய். சோ அதனால ஃபர்ஸ்ட் தப்பு சொல்லும் போது கண்டிப்பதும், கரெக்டா நடந்துக்கும் போது வந்து பாராட்டுவதும் ரோஸ்ட் பிரதர்ஸின் கடமை. அதனால டைமிங்கை கீப் அப் பண்ணி
தமிழ்நாட்டில் இருந்தது போல் இல்லாமல் 10:30க்கு 10:20க்கே போன விஜய் அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி எங்க மீட்டிங் நடந்தாலும் எங்க பொதுக்கூட்டம் நடந்தாலும் சொன்ன டைம்க்கு 10 நிமிஷம் முன்னாடி இல்ல, நீங்க 10 நிமிஷம் லேட்டா போனா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல, பட் 10 ஹவர் லேட்டா போகாதீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். நான் யோசிக்கிறேன் அப்படிதானே போனாரு. 10 ஹவர் லேட்டா போகாதீங்க, 10 நிமிஷம் என்ன லேட்டா போங்க. சோ காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தடபுடலா பாண்டிச்சேரி ரெடி ஆயிடுச்சு. தடபுடலா எல்லா ஆமா எல்லா நியூஸ் சேனல்லயும் பாத்தீங்கன்னா உங்க விஜய் ஸ்டார்டிங் சாங் பெரியார் பேரனே இந்த பாட்டு, அப்புறமா வெற்றி 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 எல்லா சேனல்லயும் பாத்தீங்கன்னா இந்த வெற்றி 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 பாட்டை போட்டு. ஆனா அந்த பாட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பாருங்க. அந்த கிரெடிட் அடிக்கடி பாட்டு போட்டு போட்டு ஹிட் ஆகி விட்டீங்க. ஆனா விஜய்க்கு படத்துலயும் பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, அரசியலும் பாட்டு தொடர்ந்து பாட்டு போட்டுனே இருந்தா என்ன பாவம். நல்லா இருக்குங்க, பாட்டு நல்லா இருக்கு. சோ கிரெடிட் நான் வந்து அந்த நியூஸ் மியூசிக் டைரக்டரும் பாட்டு பாடணும்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு நியூஸ் சேனல். ஆனா பாட்டு அப்பவும் போடுறது யாரியா? நியூஸ் சேனல் தான் போடுறது. நியூஸ் சேனல் தான். சரி, அந்த பாலிமர் நியூஸுக்கும் அந்த புதிய தலைமுறைக்கும் எந்தெந்த நியூஸ் சேனல்ஸ் போடுறீங்களோ, ஒரு பாட்டு போட்டு ஃபேமஸ் ஆக்குறீங்களோ அத்தனை நியூஸ் சேனலுக்கும் உண்மையான வர்ச்சுவல் வாரியர் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சோ நேத்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் கிளம்பி போயிடுச்சு. அதே மாதிரி நேத்தே வந்து காவல்துறை சார்பாகவும் சரி, விஜய் கட்சியினர் சார்பாகவும் சரி டீடைல்டா சொல்லிட்டாங்க. மரத்துல யாரும் ஏறக்கூடாது, அடுத்த வீட்டு காம்பவுண்ட் சோர் மேல யாரும் ஏறக்கூடாது, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறக்கூடாது, கொடிகம்பம் மேல ஏறக்கூடாது, இரும்பு தகர ஷீட்டுகள் மேல ஏறக்கூடாது, அப்படி இப்படின்னு கண்டிஷன்ஸை போட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ஸ்ட்ரிக்டா வந்து என்ன ஃபாலோ பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்ப்பிணி பெண்கள் உள்ள வரக்கூடாது, முதியோர் உள்ள வரக்கூடாது, குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள் உள்ள வரக்கூடாது, இப்படின்ற ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸை காவல்துறை போட்டு வச்சு அதையும் இன்னைக்கு ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லலாம். இல்லையா? தடுப்பு கம்பி மேல எகிரி குச்சி ஓடுறாங்க. அதெல்லாம் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. இவ்வளவு பேர் கம்பிக்குது, அது மேல எகிரி குச்சி ஓட வேண்டிய அவசியம் என்ன? அணில் கூட்டங்க அதுதான் சொன்னேன், தாவாங்க. நான் வந்து நான் ஒண்ணு தாவணுங்க. புரியுதா? மரங்குதே கட்சி வச்சிருவாங்க. இதெல்லாம் பேசுறீங்கன்னா நாங்க வந்து டிவி காரங்களை பார்த்தாலே ஓட வேண்டியதாக. நாங்க வந்து இனிமேட்டு டிவி காரனை பார்த்தா அவன் கையை மறுத்துப்பான் போல. கட்சிடுவாங்க, கழுத்துக்கு தான் கட்சிடுவாங்க. போலீஸே அட்டாக் பண்ணும்போது எங்களுக்கு சில பேர் கமெண்ட் போடுறான், எப்பா பாத்து போங்க, வந்து பாதுகாப்பு இல்லங்க, உங்களுக்கு வந்து கட்சி வச்சுட்டு போறானீங்க அப்படின்றாங்க. சோ காவல்துறைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு தரணும்னு நினைக்கிறேன் இவங்க கிட்ட இருந்து. சோ வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்தே இந்த இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப காலையில வந்து இந்த கூட்டங்கள் வந்து கொண்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல சுனு போறாப்புல ஏரியா பிள்ளைய இல்ல, அவருக்கு ஆக்சுவலா தெரியல எங்கதான்டா போறது, எங்கதான் வருது. ஏய் கேமரா எந்த சைடு இருக்கு, வா அந்த சைடுக்கா சும்மா பைக் எடுத்துட்டு போவோம். அப்படியே காதுல போட வச்சுக்கிட்டு எதுக்கு டூ வீலர்ல போனோம், எங்க போனோம், ஏன் வந்தோம், அது மியூசிக் வர போறோம் பார்லிமெண்ட் பாத்தீங்களா மியூசிக். பின்னாடி கட்சிக்காக எப்படி உழைச்சு. ஆமாயா, ஃபர்ஸ்ட் வந்து காவல்துறையை நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், ஹெல்மெட் போடாம பைக்ல போலாமா? போகக்கூடாதுல. போன் பேசிக்கிட்டு பைக்ல போலாமா? செல்போன். அப்போ ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் ஹெல்மெட் போடாம போனா நீங்க ஒண்ணும் கேட்க மாட்டீங்க. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டினா நீங்க ஒண்ணும் கேட்க மாட்டீங்க. ஒரு சாதாரண பொதுமக்கள் போனா எதுக்கு போன ஃபைன். என்னங்க இது? இப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அட்டுவியமா அட்டகாசமா அங்க விஜய் கார் அப்புறமா போகுது. இதுதான் திருந்தாத கூட்டமாச்சு. அது என்னப்பா குறியாது? இந்த ஆச்சரியக்குரிய கூட்டம் திருப்பி போக ஆரம்பிச்சிச்சு. அவர் பின்னாடியே ஹெல்மெட் இல்ல, ஒண்ணும் இல்ல, பைக்கை ஃபாலோ பண்ண, அதெல்லாம் தடுக்க முடியாதுங்க. சோ புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டண்ட் கிண்ட் பெர்ஃபார்ம். திருப்பி பேச பாண்டிச்சேரி யார் ஏரியா? அவரே லோக்கல் கைங்க. புள்ளைங்க எங்க அண்ணன் லோக்கல் ஏரியால, அதனால வந்து சரி நானும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன்ட்டு சில பல பெர்ஃபார்மன்ஸை வந்து பிளான் போட்டு பண்ணிட்டாரு. நல்லாதான் இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா ஒரு நியூஸ் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோட உள்ள வந்துட்டாரு. பாத்தே இல்லையா நீ? நீ நினைக்கிற மாதிரி AK-47 எல்லாம் கிடையாது, இந்த கை துப்பாக்கி. அது தூக்கி உள்ள வந்துட்டு இருக்காரு. போலீஸ் வந்து புடிச்சிருச்சு. துப்பாக்கி எடுத்து வர முடியும்?
பப்ளிக் பிளேஸ்ல எப்படி துப்பாக்கி எடுத்துட்டு ஏங்க அவர் சொல்றாரு நான் ஒரு செக்யூரிட்டிங்க ஒரு பிஎஸ்ஓ மாதிரி இருக்கேன், இரும்பு கூட எடுத்துட்டு வரக்கூடாது, ஒரு பர்சனல் செக்யூரிட்டியா இருக்கேன், யாருன்னு கேட்டா தாவேகாவோட ஏதோ ஒரு நிர்வாகி ஏதோ பிரபுவோ ஏதோ சொல்றாரு. எப்படி அது இப்ப நிர்வாகியா இருக்கட்டும் ஒரு செக்யூரிட்டி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நீங்க எப்படி வந்து துப்பாக்கி எடுத்து போலீஸ் கேட்டாங்களா? ஆமா டாக்டர் மருத்துவர் பிரபு அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு கன்னு லைசன்ஸ்டு கன்னு வச்சிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு டாக்டர் அங்க இருக்காருன்னா அப்ப அவரு பின்னாடி யாரு? அப்போ என்ன கட்சிங்க இது? எங்க ஏதோ டிஎம்கேல ஏடிஎம்கேல போலீஸ் ப்ரொடெக்ஷனோட சுத்துவாங்க பரவாயில்ல, ஏன்னா அவங்க ஒரு 70 வருஷம் ஆண்ட கட்சி, அச்சுறுத்தல் உயிருக்கு அச்சுறுத்தல் எதுனா இருக்கும். இந்த கட்சி இப்பதான் வந்திருக்கு, இன்னும் ஒண்ணுமே கிளிக்க ஆரம்பிக்கல. இதுக்குன்னே வந்து இவங்களுக்கு த்ரெட் இருக்கிற அளவுக்கு லைசன்ஸ்டு கன் வச்சுன்னு இருக்கிற ஆளு செக்யூரிட்டி இருக்குன்னா அப்ப என்ன இது? ஒண்ணும் புரியலையே அது. இப்ப துப்பாக்கி எத்தனை வர எதுனா ஒண்ணு ஆகி போச்சுன்னா திடீர்னு கண்டிப்பா இப்போ ஒண்ணு என்ன செய்வாங்க அவனுக்கு அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு டிஎம்கே ஸ்டாலின் போட்டோ வச்சு பாத்தீங்களா இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு நாங்க சொன்னோம்ல, இப்பயே பாருங்க கன்னோட உள்ள விட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ கன்னோட இருந்தாங்க, அவரை தூக்கி ஓரம் தள்ளிட்டாங்க. பட் அந்த போலீஸை நான் அப்ரிஷியேட் பண்றேன், அந்த டைம்ல புச்சாங்களே இல்ல உள்ள போய் இப்போ அவர் அந்த கிரௌடுக்குள்ள போயிட்டு அவருக்கு தெரியாமே எவனோ ஒருத்தர் துப்பாக்கியை உருவிட்டான். கன்ஃபார்ம் திருடி இருப்பானுங்க. யார் சாதாரண ஆளுங்களா? இவனுக்கு தங்க செயினை திருடுற கேரக்டர்ஸ் துப்பாக்கி எப்படி விட்டு வச்சிருப்பானுங்க? துப்பாக்கியை திருடி எதுனா ஃபயர் ஆயிருந்தா யார் பொறுப்பு? திமுக தான் பொறுப்பு. திமுக நடக்கிறது பாண்டிச்சேரி கவர்மெண்ட், இங்க வந்து திமுக பொறுப்புன்ற. எங்க எது நடந்தாலும் எங்களுக்கு திமுக தான் பொறுப்பு. நயா நீ நாங்க திமுக ஸ்டாலின் சாரை தாங்க திட்டுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ நல்லா ரவுண்ட் எல்லாம் அடிச்ச பிறகு கூட்டம் வந்து டைம் 10:30 கிட்ட ஆக போகுது. 10:20க்கு விஜய் வந்துட்டாரு. பட் உள்ள கிரௌட் கிடையாது. கிரௌட் இல்ல லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. எத்தனை லட்சம்? பர்மிஷன் குடுத்தது 5000 பேர் தான். இதுல கிரௌடே இல்லைங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா பாஸ் கொடுத்த அந்த QR கோட்ல ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. கிரௌடே இல்ல. பாதி கேபின்ஸ் பாத்தீங்கன்னா வீக்கா இருந்துச்சு, ஆளே இல்ல. அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயோ பாஸ் இல்லாதவன் தான் நிறைய பேர் இருக்கிறான், பாஸ் இல்லாதவன உள்ள அனுப்புங்கன்ட்டு அப்புறமா தான் ஒப்புனாங்க. விஜய் வந்து ஒரு புக்காவர் கழிச்சு தானே ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன்னா கிரௌட் வரல. சோ எதுனா போற போக்குல அப்படி கும்பல் வந்திருக்கும் பாரு, விஜய் வந்திருக்காராண்டி பாக்கலாண்டின்ட்டு அந்த மாதிரி கிரௌடு தான் உள்ள வந்துச்சே தவிர்த்து அங்க யாரும் விஜய் என்ன பேசுவாரு என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏங்க இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறீங்க தியேட்டருக்கு, கூட்டம் வருமா வராது? அப்புறமா என்ன கேள்வி கேக்குறீங்க? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல வச்சு நம்ம தியேட்டர்ல தான் விஜய பார்க்க போறோம். இப்ப நேர்ல விஜய பாக்குறோங்க. அப்ப கிரௌடா எப்பவுமே கிரௌட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நடிகருக்கு வரதா செய்யும். நடிகர் இல்ல நடிகைக்கும் வரும். இதே த்ரிஷா வந்திருக்காங்கனாலும் வரும், நயன்தாரா வந்திருக்காங்கனாலும் வரும், சன்னி லியோன் வந்திருக்காங்கனாலும் வரும், யார் வந்தாலும் வரும். சோ கூட்டத்தை நீங்க ஆதவே சொல்லியிருக்காரு. என்னங்க இது ஆதவ சொன்னதை வச்சுதான் நாங்க சொல்றோம், நாங்க ஒன்னும் சொல்லல. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் இல்லாதனால ஓபன் பண்ணி விட்டாங்க. சரி யார் வேணாலும் உள்ள போகணும்னு கொஞ்சம் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் வந்து ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஆரம்பிச்ச உடனே சரி மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் யாரா பேசுவா? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பாத்திருப்பீங்க, இந்த பஸ் அதுல பேசுறாருன்னா விஜய் தான் ஃபர்ஸ்டே பேசுறாரு, வேற யாரும். இந்த வாட்டி வந்து புஷியானது கேட்டுட்டு பாருங்க. சார் 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 எங்க ஊர் நான் லோக்கல் கை சார், ப்ளீஸ் சார் என் மூஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரியும் சார், என்கிட்ட நீங்க மைக்க கொடுக்கலாம், நாளைக்கு போறவங்க என்ன மதிக்க மாட்டா சார், நான் ஒரு உங்களை இட்டுன்னு போறல அண்ணாத்த, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் அண்ணாத்தன உடனே விஜய் பாத்துருப்பாரு. சரி போ இவர் பேசணும் அடுத்தது ஊர் இரு ஊருன்னு உடனே புஷியானந்த் வந்து அப்புறமா ஏறிட்டாப்ல. ஏறி மைக்க பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க எல்லாம், நான் இந்த ஏரியா புள்ள தெரியுமா தெரியாதா, ஐ எம் புஷி ஆனந்த் அப்படின்னு உடனே அண்ணன் வந்துட்டாப்லடா, லோக்கல் கை வந்துட்டாப்லடா, கவலைப்படாதீங்க எல்லாம், தமிழ்நாட்டுல 2026 நம்ம தான் ஆட்சி அமைப்போம். தமிழ்நாட்டுல எங்க இருந்து பேசிட்டு இருக்க? ஐயோ மறந்துட்டேன். பாண்டிச்சேரியிலும் கவலைப்படாதீங்க. இல்ல யாரு ஏறினாலும் தமிழ்நாட்டுல 2026 ஆட்சி அமைப்புன்றதா, பாண்டிச்சேரியில ஏறி ஏயா சொல்லுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அவங்களே குழம்பு போயிட்டாங்க. தொட்டுக்க லாஸ்ட்ல வந்து பாண்டிச்சேரியிலும் நம்ம கொடி பறக்கும். இதே மாதிரிதான் வந்து புஷியானந்த் பேசிட்டு அவர் நவிட்டாப்ல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆதவ அர்ஜுன் பேசுவாரு. ஆதவ அர்ஜுன் எப்படி தெரியுமா கேடுவான், சார் சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா என் மச்சான் வந்து அரசியல் செய்யறான், நான் அவனை எப்படின்னா காலி பண்ணணும், அவனை எப்படின்னா அசிங்கப்படுத்தணும், அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ப்ளீஸ்,
உங்களை இட்டுன்னு போறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்றேன், இங்க கூட்டத்துக்கே நான் தான் செலவு பண்ணிருக்கேன், சோ ப்ளீஸ் உடனே விஜய் ஓகே பேசி போயா அப்படின்னு ஆதவர்ஜுன் தெரியும்ல? தெரியும். பாண்டிச்சேரியை கிழிச்சிட்டாரு. பாண்டிச்சேரியா கிழிச்சிட்டாரு. என்னப்பா சொல்ற பட்டுங்க. அங்கேயும் ஏறி ஆதவர்ஜுன் எத்த ஒன்னும் ஒரு திருக்குறள் எவனும் கை தட்டல. திருக்குறள் ஏன் நீ சொல்ற? ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பேசவே தெரியாது உனக்கு, திருக்குறள் வர சொல்ற? வித்தியாசமானவங்க நாங்க, வித்தியாசமா எதனா ட்ரை பண்ணோம்ல. எனக்கும் விஜய்க்கும் டிஃபரன்ஸ் ஆகலையா? நாங்க நீங்க ஒரு சைடு ரோல் பண்ண விடுறீங்களா எங்கடா? சோ திருக்குறளை சொல்லி பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொன்னாரு. காவல்துறைக்கு வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு காவல்துறை வந்து பெர்மிஷன் எல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, பாதுகாப்பு எல்லாம் ஒழுங்கா தர மாட்டாங்க. பட் இந்த பாண்டிச்சேரி அரசாங்கம் எங்களுக்கு சூப்பரா பண்ணிருக்கு. முதல்வருக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன் சொல்லியிருக்காரு. அடுத்தது விஜயும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்திருக்காரு. அப்ப வந்து அதை நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். என்ன காவல்துறை பாதுகாப்பு குத்துச்சு, தமிழ்நாட்டுல உங்களுக்கு என்ன தரலன்றத விஜய் பேசும்போது நம்ம பேசிக்கலாம். சோ ஆதவர்ஜுன் இதுல சொல்லிட்டு 2026 அவரும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆட்சி ஒழித்து நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம். அப்படியே சைடுக்கா 1967, 1977, 1989, 2026 வரைக்கும் வந்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க யாருக்கெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு தெரியும். நம்முடைய விஜய் அண்ணன் வந்து பேசுவாப்ல அப்படின்னும் போதுதான் அங்க வந்து அது வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நான் எங்குமே பார்க்காத சில விசித்திரமான சம்பவங்கள் இங்க நடக்குது. ஏன்னா இப்ப டிஎம்கே மீட்டிங் போனீங்கன்னா டிஎம்கே தலைவர்கள் போட்டோ தான் இருக்கும். அதிமுக மீட்டிங் போனீங்கன்னா அதிமுக தலைவர்கள் போட்டோஸ் தான் வச்சுட்டு இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது பாண்டிச்சேரியில, பாண்டிச்சேரி அரசாங்கத்தை வீழ்த்தவும் நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா எலெக்ஷன்ல நிக்க போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இங்க வந்து தாவேக்கா கொடி பறக்கணும் சொல்றீங்க. அங்க என்னடா என்ன ரங்கசாமி போட்டோ எல்லாம் வச்சுக்கிறீங்க? அவங்களும் சேர்த்துக்கிறோங்க கட்சியில. அவரு எங்க கொள்கை தலைவர் இப்போ பாண்டிச்சேரியா? இல்லைங்க எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு பக்கம் வந்தா விஜயகாந்த் போட்டோவை சேர்த்துக்கிறாங்க. எம்ஜிஆரை சேர்த்தாச்சு, அண்ணாவை சேர்த்தாச்சு, ஜெயலலிதாவை சேர்த்தாச்சு, விஜயகாந்தை சேர்த்தாச்சு, அஜித்தையும் சேர்த்துக்கிறாங்க, தனுஷையும் சேர்த்துப்பாங்க, சிவகார்த்திகனையும் சேர்த்துப்பாங்க. இப்ப இங்க வந்த உடனே அங்க இருக்கிற ஆட்சி அவங்க போட்டோவே வச்சுக்கிறாங்க. என்னங்க இது கேடு கட்ட பொழப்பு? அப்ப நம்ம மூஞ்ச வச்சு கூட்டணிங்க எல்லாமே கூட்டணி தான். நம்ம மூஞ்ச வச்சு நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஓட்டு கேட்க மத்தவங்க எல்லாத்தையும் என்ன ரங்கசாமி போட்டோ எல்லாம் ஏன் போட்டீங்க? அவருதான் அங்க முதலமைச்சர், அவரை காலி பண்ணதான் வந்திருக்கீங்க. அப்போ அங்க வந்ததுல இருந்தே தெரியுது மத்த கட்சிக்காரங்களும் வராங்க. எதுக்காக வராங்கன்னா உங்க மூஞ்ச பாகத்துக்கு மட்டும் தான் வரான். அவன் அங்க இருக்கிறவன் ஓட்டு போடுவானா, போய் என்ன ரங்கசாமிக்கு ஓட்டு போடுவான், டிஎம்கே ஓட்டு போடுவான், ஏடிஎம்கே ஓட்டு போடுவான். உங்களுக்கு விஜய் சார் அவ்வளவுதான். இதனால தான் என்ன சொல்றாங்கன்னா கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்றாங்க. சரி, இப்போ வந்து நம்ம மெயினான கண்டென்ட்டுக்குள்ள போறோம். எங்க விஜய் சார் என்ன பேசினாரு? உங்கள் விஜய் என்ன பேசினாரு? ஏறிட்டாரியா? ஏறின உடனே நெஞ்சில் குடி இருக்கும். நீ வேற மூக்கை வச்சிட போறப்பா. கடிச்சா ஒண்டி வாங்கிக்கிறீங்க, மூக்கு அடிச்சாலும் வாங்கிக்கணும்யா. நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே அவரோட ரைமிங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி என் நெஞ்சில் குடி இருக்கும்னு அப்புறமா ஒரு 2 வார்த்தை பேசிட்டு உடனே இதுக்குள்ள ஜம்ப் பண்ணுவாரு. திருவாரூர் தான் ஞாபகத்துக்கு வருது, காஞ்சிபுரம் தான் ஞாபகத்துக்கு வருது, திருச்சினா ஞாபகத்துக்கு வருது, அதே மாதிரி புதுச்சேரினா ஞாபகத்துக்கு வருது. எங்க பொசுக்குன்னு சார் ஊர் உலகத்தையே கூப்பிட்டு கேட்டு பாருங்க. பாண்டிச்சேரினா என்ன ஃபேமஸ்னு கேட்டு பாருங்க. எல்லாருமே வைன் ஷாப்பா தான் சொல்லுவான். பட் இவரு சொல்ல முடியாதுல்ல, மாட்டி பாரு. அரசியல் கட்சி தலைவர் வரல உடனே பாண்டிச்சேரினா ஞாபகத்துக்கு வருது. வில்லியனூர் மாதா, அரவிந்த் ஆசிரம், ஏங்க பாரதியார் இருந்தவன், ஏங்க பாரதிதாசன் பிறந்தவன். லாஸ்ட் வரைக்கும் வைன் ஷாப்பை பத்தி பேசல. எப்படி பேச? சரி, பாண்டிச்சேரியில நின்று பேசுறீங்க. மதுக்கு எதிரானவர்கள், மதுவை ஒழிக்கணும், மதுவால வந்து பல பேர் தாலி அறந்து போகுதுன்னு நீங்க பேசுனீங்க. பாண்டிச்சேரியில போயிட்டு சொல்ல வேண்டியதானே, இங்க இருக்கிற மது கடைகள் கெட்டு போறாங்க, இங்க இருக்கிற மது கடைகள் மூடப்படும் சொல்லு. தாவேக்கா ஆட்சிக்கு வந்த உடனே இது நடக்கும் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டாருங்க? சரி, பாண்டிச்சேரியை கூட விடு, தமிழ்நாட்டுல பேசும்போதாச்சு. கவலைப்படாதீங்க மக்களே, இந்த மதுவால் இந்த நாடு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது. இந்த விஜய் 2026 ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்படும். ஒரு அறிக்கை ஒண்ணு சொல்லு. ஒரு வார்த்தை போற போக்குலயாச்சு. ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டாரு. அப்போ வைன் ஷாப் மூட முடியாதுங்க. அப்போ இதுல இருந்தே தெரியுதா மிஸ்டர் விஜய் சார்,
வைன் ஷாப்பை மூட முடியாது. வைன் ஷாப் தான் முக்கிய வருமானம். அது வருமானம்ன்றது நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். பட் இத மூடுனால் வில்லங்கங்கள் பெருசா இருக்கும். எங்கெங்க என்ன கள்ளச்சாராயம் வர ஆரம்பிச்சிரும், மார்க்கெட்டுக்கு அவன் வெளில போய் வாங்கி வர ஆரம்பிச்சிருவான், சேல்ஸ் வேற மாதிரி போக ஆரம்பிச்சிரும் புதுசா. இதனாலதான் எங்க அண்ணா ஆதவ அர்ஜுனா நீங்க சொன்னாரு பாரு, அரசாங்கத்தை விற்க விடாம நாங்க பிரைவேட்டைசேஷன் ஆக்கிடுவோம். நான் ஆதவன் கோ ஆதவ் புசியன் கோ நாங்க வந்து பிரைவேட்டா எங்க ஆட்களை வச்சு நாங்க பிரைவேட்டா ரன் பண்ணிக்கிறோம். அப்பதானே வருமானம் எங்களுக்கு மட்டும் வரும், கவர்மெண்ட்டுக்கு போவதில்ல. இது என்ன மாதிரி ஐடியா எனக்கு ஒன்னும் புரியல. கவர்மெண்ட் வித்து அந்த காசை வாங்கி மக்களுக்கு எப்படின்னா ஹெல்ப் பண்ணா அது தப்பு. கவர்மெண்டே நீ வந்து விக்கிறன்ற, பிரைவேட் வித்து அவன் காசை வாங்கி அவன் பாக்கெட் ஓபன் பண்ணா தப்பு கிடையாது. என்ன மாதிரி ஞான சூனியங்கள் இதுன்னு எனக்கு தெரியல. ஆதவ அர்ஜுன் சொல்றாப்ல அரசாங்கம் நடத்தக்கூடாது, பிரைவேட் நடத்திக்கலான்னு. அப்ப இன்னுமே சேல்ஸ் அவன் இஷ்டத்துக்கு போகும். அவன் விக்கிற வேலை அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், அவன் ரேட் போடுவான், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். கவர்மெண்ட்டுக்கு எப்படி அது மேல கண்ட்ரோல் வரும்? அது நல்ல சரக்கா கெட்ட சரக்கா எதுவுமே செத்து போட்டா யாரு பதில் சொல்லுவா? இதே அரசாங்க மதுபானைகளை வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா அதை வித்து செத்து போனா கவர்மெண்ட் பொறுப்பு இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க கிடையாது. இந்த மாதிரி அது என்னப்பா குறி, இந்த மாதிரி ஆச்சரிய குறிகளை வைத்துக் கொண்டு விஜய் வந்து ஊழலற்ற ஆட்சியை தரப்படுறாரு. இது இல்ல ஊழல்வாதிங்க. சரி, இந்த ஞாபகத்தை எல்லாம் பத்திட்டு பாண்டிச்சேரி ஒண்ணு ஞாபகம் வருது இது அதுன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் உள்ள வராரு. பாண்டிச்சேரி மக்களே, நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான் இந்த விஜய், பாண்டிச்சேரி மக்களை கண்டுக்க மாட்டான்லாம் நீங்க நினைக்காதீங்க. அவங்க எப்படி அவங்களுக்கு குரல் கொடுத்தேனோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த விஜய் குரல் கொடுப்பான். ஒருத்தர் ஏஞ்சி நீ எப்பயா குரல் கொடுத்தன்னு கேட்டானா என்ன பண்ணுவேன்? இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. அது எவனா கேட்டிருந்தாலும் சிரிப்பா இருந்திருக்கும். திருப்பரங்குன்றம் பத்தி எரியுது, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு வக்கில்ல உனக்கு கேட்டு இல்ல. எல்லாருமே கேட்கணும். ஆக்சுவலா ஒரு சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்றோம். இந்து கிறிஸ்டின் ஓட்டு இவருக்கு தான் போகுது, முஸ்லிம் ஓட்டு இவருக்கு தான் போகுது, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு எல்லாம் இவருக்கு தான் போகுது, எல்லா ஓட்டும் இவருக்கு தான் போகுதுன்னு சொல்றோம். அந்த மக்களுக்காக இந்த விஜய் என்ன குரல் கொடுத்தார் திருப்பரங்குன்றம் விவரத்தில் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எதுனா ஒரு வார்த்தை குரல் கொடுத்தாரா? ஒரு ட்வீட் போட்டாரா? ஒரு போஸ்ட் போட்டாரா? அதெல்லாம் விட்டுட்டு வெக்கமே இல்லாம பாண்டிச்சேரியில போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க. அதுவும் திமுக. அது என்னது திமுக? ஏங்க திருப்பரங்குன்றம் இவரு தொகுதிங்க, இவர்தான் வேட்பாளர், எம்எல்ஏ. திருப்பரங்குன்றம் உங்கள் விஜய், மதுரை மத்திய உங்கள் விஜய், மதுரை மேற்கு உங்கள் விஜய்னு கூவுந்து யாரு? அப்ப அங்க நடக்கிற இஷ்யூவை பத்தி பேசுறது வக்கில்ல. நம்ம போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன குரல் கொடுத்தோமோ அந்த குரல் அப்படியே பாண்டிச்சேரி உங்களுக்கும் கொடுப்போம். அப்புறமா ஃபயர் இறங்கிட்டாரா? டே ஃபயர் தடுக்காத, இனிமேட்டு பாடுறா எப்படி வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்தை அடிக்க போறாருன்னு பார்த்தா திமுக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இங்க இருக்கிற அரசாங்கம், யுவர் ஆனர், திஸ் பாண்டிச்சேரி அரசாங்கம் இஸ் வெரி குட் யுவர் ஆனர். இட் இஸ் நாட் லைக் தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை, தமிழ்நாடு போலீஸும் சரியில்லை. இங்க பாருங்க, எதிர்கட்சியும் ஏதோ ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டம் நடத்தணும்னா எவ்வளவு அழகா பாதுகாப்பு தராங்க, எவ்வளவு சூப்பரா பண்றாங்க. தமிழ்நாடு திமுக அரசு இத பார்த்து கத்துக்கோயா. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் விஜய் யாருக்கு பிரச்சாரம் பண்றாங்க? இல்ல, நான் ஆக்சுவலா அவர் கேட்டது கரெக்ட். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு போலீஸும் இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து கத்துக்கணும்ன்ற. ஏன்னா
ரோட்ல ஒரு பேனர் வைக்க கூடாது கண்டிஷன். கண்டிஷன்ஸ். ரோட்ல கொடி கம்பம் நடக்கூடாது கண்டிஷன். கண்டிஷன். 10:30 மணிக்கு வந்தியா 1:30 மணிக்குள்ள கிளம்பிடணும் கண்டிஷன். ஸ்கூல் தொடங்குற நேரத்துல நீ வரவே கூடாது கண்டிஷன். ஸ்கூல் முடிச்சு போறதுக்கு முன்னாடி நீ ஊர பக்கம் போய் சேர்ந்துடணும் கண்டிஷன். உன் பஸ்ல நீ ரோட் ஷோ பண்ண கூடாது கண்டிஷன். உன் பஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பாட்ல இருக்கணும் கண்டிஷன். மிஸ்டர் விஜய் ரோட்ல வரும்போது இந்த இறங்குறது, கையை தூக்கி காட்டுறது, நீட்டுறது இது எதுவும் பண்ணக்கூடாது கண்டிஷன். தொண்டர்களே லைன்ல தான் நின்னு உள்ள வரணும். எவனா சீட்டை கீட்ட தகத்தை பிச்சுக்கின்னு உள்ள வரத பார்த்தனா போட்டு பொழந்துருவேன் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு ஒரு கண்டிஷன் நான் சொல்றேன். அங்க ஒரு லேடி போலீஸ் புஷி ஆனந்த் நிர்வாகி நிக்கிறாங்க. நீங்க என்னடா எனக்கு சொல்லுறது? 41 பேர் செத்து போயிருக்கானுங்க கேட்டுச்சா? நான்லாம் கட்டும், நான் சொல்லுறதா சட்டம். வெளியில போகணும்னு புஷி ஆனந்த் அப்படியே நவுந்துகிட்டு போறாரு. நான் கேக்குறேன், தமிழ்நாடு அரசையும் தமிழக போலீஸையும் பார்த்து இப்ப கேக்குறேன், இது மாதிரி ஒரு போலீஸ் புஷி ஆனந்த் கிட்ட பேசிருப்பீங்களா? அதுதான், அதுவும் பெண் போலீஸ், அவங்க எஸ்பி நினைக்கிறாங்க, இறங்கி அடிக்கிறாங்க. நியாயமா இல்ல? நான் கேட்டு தப்பா இல்லையா? ராயல் சல்யூட். ஒரு போலீஸ் அதிகாரி இது மாதிரி 41 பேர் செத்து போயிருக்காங்க, நாங்க இப்படிதான் பண்ணுவோம், இதுதான் ரூல்ஸ், இதுதான் ரெகுலேஷன்ஸ், உள்ள போக கூடாது, நாங்க சொன்னாதான் உள்ள போக முடியும், இந்த மாதிரி போலீஸ் நீங்க பேசி இருந்தீங்கன்னா, இந்த தாவேக்காவை அடக்கி இருந்தீங்கன்னா 41 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. நான் விஜய் சார் சொன்னதுல இதுல உடன்படுறேன். இவ்வளவு கண்டிஷன்ஸையும் போட்டு எப்படி உங்களுக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் கண்டிஷனுக்கு மேல கண்டிஷனை போட்டு அதை எப்படி ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ, இந்த கண்டிஷன்ல மிகப்பெரிய கண்டிஷன் ஒண்ணு இவர் ஃபாலோ பண்ணாரு பாத்தியா? 10:30 மணி மீட்டிங்க்கு 10:20க்கே வந்துட்டாரு. இதே தமிழ்நாட்டுல நடக்கும்போது நீங்க எப்ப வருவீங்க விஜய் சார்? ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழிச்சு லேட்டா. 8:45 மீட்டிங்க்கு 12:45 வருவீங்க, 12 மணி மீட்டிங்க்கு 7 மணிக்கு வருவீங்க. சோ ஃபர்ஸ்ட் மத்தவனை கை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணத்தை நொட்டணும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுதான் உண்மை. இப்ப 10:20க்கு வந்தீங்களா, ஏன் ஒரு 2 மணிக்கு வர வேண்டியது தானே? வரலாமே, ஏன் ஒரு 2 மணிக்கு வந்திருக்கலாம்ல? உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. The so called பாண்டிச்சேரி போலீஸ். எந்த போலீஸுக்கு வந்து நீங்க ராயல் சல்யூட் அடிச்சீங்களோ, எந்த சிஎம் வந்து சூப்பரா வேலை செய்யறாரு அப்படின்னீங்களோ உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அதனாலதான் பயந்துகிட்டு 10:30 டைமுக்கு 10:20க்கே வந்துட்டாரு. 1:30 மணி வரைக்கும் இருக்குப்பா டைம் ஃப்ரேம். 1:30 மணி வரைக்கும் இருக்கு டைம் ஃப்ரேம். 11:45 கிளம்பியாச்சு. அவ்வளவுதான். அந்த பயம் இருக்கணும்ல. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு மேல பயம் இருந்தா, திமுக அரசு மேல பயம் இருந்தா, தமிழ்நாட்டு காவல்துறை மேல பயம் இருந்திருந்தால் இந்த 41 பேர் இன்னைக்கு செத்திருக்க மாட்டான் விஜய் சார். நாங்க காலகாலமா என்ன சொல்லிட்டு வரோம்? யோ அந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு ரோட் ஷோ பண்ணாத, ரோட் ஷோ போவாத, பஸ் எடப்பாடி எப்படி பண்றாரு பாத்துக்கோ, பஸ் ஸ்பாட்டுக்கு போயிடணும், நீ கார்ல போயிட்டு தான் பஸ்ல ஏறணும். அந்த பஸ்ஸை 2 கிலோமீட்டர் முன்னாடி 3 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திக்கிட்டு ரோட் ஷோ பண்ணும்போது கூட்டம் அதிக ஆரம்பிக்கும். இந்த கூட்டம் அப்படியே கிரௌட்ல போய் கலக்கும், அப்புறமா பெரிய பிரச்சனை வரும்ட்டு திருச்சியில இருந்தே சொன்னிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணார் பாருங்க, அப்பத்துல இருந்தே சொல்லிருக்கோம். ஆனா அதெல்லாம் கேட்காத இந்த விஜய் 7 hour லேட்டு, 8 hour லேட்டு, ரோட் ஷோ. கவர்மெண்ட் சொன்ன என்ன ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணீங்க? இங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க? எதனா அசம்பாவிதம் நடந்துச்சா? இங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க? இது அவங்க ஆளுங்கப்பா, எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க, அங்க வச்சிட்டு இருப்பாங்க அங்க. ஏன்னா அங்க இருக்கிறது உள்துறை அமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை. கவர்மெண்ட் கூட்டணி தானே, கூட்டணி தான். அங்க உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் சொல்ல முடியும்? கெட்ட கவர்மெண்ட் சொல்லுவாரா? சொன்னா உடைப்பாங்களே, ஈடி ரைட் அனுப்புவாங்களே. கொள்கை எதிரி சொல்லி அங்க போயிட்டு சொல்லு. ஒரு வார்த்தை கொள்கை எதிரி பிஜேபி வந்துச்சா? வரலையே. எங்க வந்துச்சு? ஒன்றிய அரசு சொன்னாரப்பா. என்ன சொன்ன? பாண்டிச்சேரியில எங்க கொள்கை எதிரி பிஜேபி இல்ல, கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான். தமிழ்நாட்டுல ஒரு வார்த்தை பிஜேபின்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு மீட்டிங்ல பேசுனீங்களா? ஒரே இடத்துல ஒன்றிய அரசுன்னு ஒண்ணு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஒரு இடத்துல எங்கன்னா பிஜேபின்னு. ஏன்னா பயம். அந்த பயம் ஐடி ரைடு வரும், இடி ரைடு வரும், இந்த எல்லாமே பின்னாடி வரும், பயம்.
சோ தமிழ்நாட்டுல உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறதுனா தமிழ்நாட்டை எந்தவித கண்டிஷனையும் நீங்க ஃபாலோ பண்றது கிடையாது. காவல்துறை முன்னாடியே வேணா முன்னாடி போறதும் கிடையாது. அதே கண்டிஷன் தான் இங்க போட்டாங்க. சரி நீ சொல்லு, என்ன வித்தியாசமான கண்டிஷன் தமிழ்நாடு காவல்துறை போட்டுச்சு? பாண்டிச்சேரியில ரோட் ஷோ கேட்டீங்க, பெர்மிஷன் கொடுத்தாங்களா? அப்ப கேட்க வேண்டியதானே. மிஸ்டர் விஜய், இந்த பர்மிஷன் வாங்கவே 4 வாட்டி போனாங்க உங்க அதிகாரிகள். ஆபீசர் இல்ல வெளில கிளம்பிட்டாங்க. அவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு 4 வாட்டி போனாரு. அந்த அரசாங்கத்துக்கு தான் நீங்க வந்து கை தட்டுறீங்க. ரோட் ஷோலாம் தர முடியாது, வெளில போங்கயானாங்க. அந்த அரசாங்கத்துக்கு தான் நீங்க கை தட்டுறீங்க. பொதுக்கூட்டம் நடத்தல 5000 பேர் தான் அனுமதி தர முடியும் நாங்க. அந்த அரசுக்கு தான் நீங்க கை தட்டுறீங்க. 10:30 மணிக்கு வந்துட்டு 1:30 மணிக்கு ஓடி போயிடணும் நாங்க. அந்த அரசுக்கு தான் நீங்க கை தட்டுறீங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு 10-20க்கு வந்தீங்க பாருங்க. சூப்பர். பயங்க இதுதான் கிடையாது, பயம். ஓ என்னடா எப்படி சொல்ற? அப்ப மக்கள் மேல இருக்கிற பாசத்துல வரலையா? பயத்தை வெளிப்படுத்துறாரு. நான் கூட பாசம் நினைச்சிட்டேன்டா. பயம் தான். பின்ன அங்க போயிட்டு திமுக அரசை போய் திட்டி நிக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? ஏன்னா ரோட்ல பேனரே வைக்க கூடாதுன்ட்டாங்க. இதே தமிழ்நாட்டுல வந்து பேனரே வைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா இன்னும் நான் பண்ணிருப்பேன் தெரியுமா? எங்களை பார்த்து பயமா? என்ன ஸ்டாலின் சார் பயமா? எவ்வளவுனா ஒடுக்குறீங்க அப்படி இப்படின்னு டைலாக் பேசுவாங்க. அங்க வைக்க இந்த கவர்மெண்ட் சரி போனா சொல்லிட்டு உங்களுக்கு இது பண்ணா அதுதான் நீங்க என்ன பண்ணுறீங்க? அதுக்குதான் வந்து அதுதான் பாவம்னு விட்டா இந்த பிரச்சனைகள் வரும். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறையே 16ஆம் தேதி ஈரோட்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்கல்ல, ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு அந்த பெண் சிங்கம் எப்படி பேசினாங்களோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் அங்க பேசணும். ஈரோட்ல எவனா லைட்டா ஆர்டரை மீறினாலும் சரி போடுங்க. பாண்டிச்சேரியில உண்டி அப்படியே லைன்ல போறாங்க பண்ணலாம். லைன்ல அதே போல வந்து போலீஸ்லாம் ப்ரொடெக்ஷனோட வாங்க கடிச்சிருவாங்க அவங்க. அந்த பெண் சிங்கத்துக்கு ராயல் சல்யூட். ஏன்னா இது மாதிரிதான் எல்லா காவல்துறையும் செயல் பண்ணணும். இல்லன்னா அவங்க சொல்றாங்க அங்க 41 பேர் செத்து இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல 40. அது காமெடி என்ன தெரியுமா? அவங்க கத்தின்னு இருக்காங்க. புசியானந்து நின்று அப்படியே ஒரு பொதுச் செயலாளரு ஓகே மேடம் வில் லுக் இன்டு இட் மேடம் சாரி மேடம் ஏதோ அப்படியே கல்வின்னு ஓடுறாங்க. அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. நீங்க என்ன தமிழக வெற்றிக்காரத்துக்கிட்ட நீங்க எப்படி இங்கிலீஷ்ல பேசுறீங்க தெரியல. அவங்க வந்து இந்திக்காரங்க போல. இப்போ எனக்கு இன்னொரு டவுட்ரா, தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டு நீங்க எப்படி பாண்டிச்சேரியில போய் நிப்பீங்க? அங்க பேர் மாத்தணுமா? பேர் மாத்தணும். பாண்டிச்சேரி வெற்றி கழகம். அங்க ஆல்ரெடி வந்து ஆதவ் மச்சான் பேசினது வந்து புதுவை வெற்றி கழகமோ என்னமோ. அப்படியா? அந்த மாதிரிதான் ஏதோ பேரு. ஆதவ் மச்சான் இருக்காருல்ல, சார்லஸ் மார்டினோட பையன், அவர் வந்து புதுவை வெற்றி கழகம் வைப்பாங்க. இப்போ தெரியல எனக்கு. புசி வெற்றி கழகம் நல்லா இருக்கும்பா, அது வச்சிருங்க பேசாம. பிவிகே புசி வெற்றி கழகம்னு வச்சுட்டாங்க செயல்படுங்க. சோ இங்கேயும் நீங்க குடுக்கிற ஆர்டர்ஸையோ குடுக்கிற இதையோ ஃபாலோ ஒழுங்கா பண்ணா பிரச்சனை வராது. அங்க என்னடா தமிழ்நாட்டுலதான் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை ஏறீங்க, பாண்டிச்சேரியில ஏற வேண்டியது தானே? எதுவுமே இல்ல, சுத்து வட்டாரத்துல ஏதோ இல்ல. அதனால இதே மாதிரி காலி இடமா பாத்து உங்களுக்கு கொடுங்க. அப்பதான் எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டிலயும் வராது. அப்படியே ஒன்னும் பாண்டிச்சேரிய பத்தியோ என்ஆர் ரங்கசாமிய பத்தியோ பிஜேபிய பத்தியோ இல்ல இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பத்தியோ ஒன்னும் பேசல. திமுகவை நம்பாதீங்க, திமுகவை நம்பாதீங்க. திமுக அங்கேயாங்க திமுக நம்பாதுன்றீங்க? அங்க யாரு 2-3 திமுக எம்எல்ஏ இருக்காங்கடா, சரி அவங்கள நம்பாதீங்க. 3 எம்எல்ஏ இருக்காங்க, 3-4 எம்எல்ஏ இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் எடுக்கிறாங்க. அவரை பத்தி பேசினா நெக்ஸ்ட் வாட்டி எங்களை உள்ள விட மாட்டாங்களே. அவருலாம் ஸ்டாலின் சார் மாதிரி எங்களை பாவம் பார்த்து விட்டுருவரா? அவர்லாம் நெக்ஸ்ட் வாட்டி பிஜேபியோட வேற அலையன்ஸ்ல இருக்காரு. உங்களுக்கு ஒரு ஆணியும் கிடையாது. இதுல வேற நாங்க சொல்லிருக்கோம்ல, நெக்ஸ்ட் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துவோம்னு சொல்லிருக்கோம் பாண்டிச்சேரியில. ஆதவர்ஜுன் சொன்னாரு. தமிழ்நாட்டு மக்கள், புதுச்சேரி எல்லா மக்களும் ஒண்ணு கூடி 20 லட்சம் மக்களும் அங்க வந்து நின்றுவாங்களாம் விஜய் மூஞ்ச பாக்குறதுக்கு. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கத்துக்கிட்டா விஜய்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவன் பண்ண போறாரு. தோதுரை வீட்டுக்கு அப்படி சுத்தம் போகிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் அட்டுவியம் பண்ணாதீங்க. காலையிலேயே வந்து ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாதிரிதான் உங்க நிலவரம். அவர் ஒரு ஆள், அவருக்கு எந்த இந்த ரோட்டை மறைக்கிறீங்க நீங்க? அப்ப நான் எங்கதான் போறது? இந்த ரோட்ல வீட்டுக்கு சுத்தி போக சொல்றீங்க வீட்டுக்கு? என்னதான் இது? இல்ல நான் ரொம்ப வழியா பண்றீங்க. ஆனா இதுக்கு நேற்று நைட்ல இருந்து பண்றீங்க இது மாதிரி. என்னதான் அலட்சியம் பண்றீங்க? வருது ஃபுல்லா ரசிகர் கூட்டமே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. அப்புறமா மக்களே, நான் பாண்டிச்சேரியை பத்தி இருக்கிற பிரச்சனைகளை இப்ப படிக்கிறேன்.
பாண்டிச்சேரியில இருக்கிற பிரச்சனைகளை படிப்பாரு. ஆனா பாண்டிச்சேரி அரசாங்கம் கெட்ட அரசாங்கம்னு சொல்ல மாட்டாரு. அது எப்படி சிஎம் சார் நல்ல சார். எப்படி அப்போ இப்ப ஏன் பண்ணல இதெல்லாம்? இல்லப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற, அப்புறம் ஒரு பண்ணிருக்கணும்ல. அப்ப அவர்தான் நீ குறை சொல்ல. இல்ல அதோ நீ சொல்ற குறைகள் வந்து பெரிய குறைகளா இருந்தா கூட பரவாயில்ல. என்னது? பாண்டிச்சேரியில் ஐடி கம்பெனி கிடையாது. சரி, இத கூட உருவாக்கி வைக்கல ஒரு அரசாங்கம். அத கேள்வி கேட்கல. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இன்னொன்னு கேளு, டூரிஸ்ட் பகுதிங்க, இது பார்க்கிங் பிளேசஸ் இல்லங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய குறைகளுங்க. சரிப்பா, நீ வந்து என்ன பண்ணுவ? பார்க்கிங் பிளேசஸ் இல்ல நான் கேட்க, கடல்ல வந்து கடல்ல போட்டு வீட்ல இடிச்சிருவியா? இல்ல எனக்கு புரியல. சின்ன இடம் தெரியும், அங்க என்ன பார்க்கிங் பிளேஸ் நீ போடுவ? இல்லப்பா பைத்தகார பாத்ரூம் கழிப்பிட வசதிகள் இல்லங்க. பாத்ரூம் கழிப்பு இங்க பாண்டிச்சேரி யார் வீட்ல இல்லையா? இல்ல இவ்வளவு குறைகள் ஏதோ லைனா பட்டியல் போட்டு பச்சாருங்க. பாண்டிச்சேரி விஷயம் நம்மளுக்கு தெரியாது, சோ அதை விட்டுருங்க. பாண்டிச்சேரினா நம்மளுக்கு வருது ஞாபகத்துக்கு வருது சரக்கு. அது ஏங்க ஊர் உலகம் ஃபுல்லாவே அததான் சொல்றாங்க. நம்ம ஒன்னும் புதுசா சொல்ல. எங்க அண்ணன் எங்க போற போகல சரக்க பத்தியோ வைன் ஷாப்பை பத்தியோ பார்சல் கொடுத்துருப்பாங்க. சொல்லு பேசுறான்னு பயந்து இருந்தேன். நல்ல வேலை. அதே மாதிரி எப்படியோ வந்து சில நிர்வாகிகள் வந்து உள்ள போயிட்டாங்க. எதுக்கு வைன் ஷாப்? ஏன்டா இப்படியே உள்ள போயிட்டாங்க. இல்லங்க, சில நிர்வாகிகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க. இருந்தாலும் பாதி பேர் வந்து மீட்டிங் வந்துட்டாங்க. ஆமா, இப்ப அந்த பிரபுன்ற ஒரு சிவகங்கையில இருந்து தானே வந்திருக்காரு, எங்க வந்து அந்த மாவட்டத்துல. அப்ப அவர் வந்து இப்படி உள்ள வந்தாரு. தமிழ்நாட்டுல இருந்து அலௌட் இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 17 பார்டர்ஸ்ல போட்டு செக் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படியோ கொஞ்சம் பேர் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ஒண்ணே சொல்றேன், நிர்வாகிகளுக்கும் தாவேக்கா நிர்வாகிகளும் சேர்த்து சொல்றேன், அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போது சரக்கு கிழக்கு வந்து மாட்டிக்காது. இப்போ வாங்கிட்டு இருப்பானுங்க. இப்போ டைம் அங்க எத்தனை மணிக்கு ஓபன் வைன் ஷாப்? அங்கதான் 10 மணிக்கு. ஐயோ, எங்க வரும்போது நான் பார்சல் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு எங்கன்னா நடுவுல போலீஸ் புடிச்சிட்ட பிறகு இந்த திமுக அரசு அராஜகம்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா பார்சல் எடுத்துன்னு வரக்கூடாது. நீங்க குடிச்சிட்டு வாங்க. என்னடா ஓ, குடிக்க மாட்டாங்களா இவங்களா? குடிக்க மாட்டாங்க அவங்க. பார்ல ஓடி சொல்லி பிரச்சனை பண்றானுங்களா சொல்லி. ஓ, அவ்வளவு நல்லவங்களா? ஆமா, நேத்து கூட கை கொடுக்க யாரும் சரக்கு அடிக்க மாட்டாங்களா? ஓ, ஐயோ, குடிக்கிற பழக்கம். புசி வைன் ஷாப் நடத்துறாரு பாண்டிச்சேரியில. அது அங்க போனா மட்டும் குடிப்போம். அதனால குடிச்சிட்டு வாங்க. பட் வந்து சரக்கு எடுத்து வந்து மாட்டிக்காதீங்க. ரொம்ப வம்பா போடுவான், அப்புறமா நியூஸ்ல போட்டுருவான். அவர் கார்லயும் எதுவும் வச்சுட்டு போறாங்க. சார் யாரோ தெரியாத வச்சுட்டு இருக்கான் சார், எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் அப்படி சொல்றேன். என்ன சிஎம் சார் அப்படின்னு. சோ எல்லாமே வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்தை பத்தியோ பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் பத்தியோ இல்ல அங்க பிஜேபியை பத்தியோ ஒரு வார்த்தை பேசல. மக்களே, சிறுபான்மை மக்களே, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களே எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இது நம்பர் 1 டுபாக்கூர் தான். அது கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு, முஸ்லிம்ஸ் ஓட்டு, எஸ்சி ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு பில்லி சூனியம். இது வேற எதுவுமே கிடையாது. ஆனா எல்லா மக்களுக்கும் இப்போ தெளிவடைய ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் என்னமோ தமிழ்நாட்டு மக்களை ஜோக்கர் நினைச்சுன்னு இருக்காரு. எல்லா மக்களும் தெளிவான மக்கள். உங்க மீட்டிங்க்கு வேணா கூட்டம் கூடுவாங்க உங்களை பார்க்க. ஆனா உங்களை தேர்ந்தெடுப்பாங்களான்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பட் இருந்தாலும் நான் இப்ப லாஸ்டா ஒரு டைலாக் சொல்ல போறேன். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஃபுட்வேர்ஸ்க்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை செக் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.